ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் ஹப். நம்மளோட யூடியூப் சேனல்ல தினமும் ட்ரேடிங் டிப்ஸ் அண்ட் பிகினர் டு மாஸ்டர் ட்ரேடிங் கிளாஸஸ் ஃப்ரீயாவே அப்லோட் பண்றோம். யாருக்கும் ஷேர் மார்க்கெட் பத்தி கத்துக்கணும் ஆசை இருக்கோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல கான்ஸ்டன்டா வரக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னை பத்தி பார்க்க போறோம். ப்ரீவியஸா ஒரு 3-4 எபிசோட்ஸ் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பத்தியும் அதுக்கு முன்னாடி ட்ரேடிங் டூல்ஸை பத்தியும் பேசியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பாஸ் பண்ணிட்டு ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட், இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ப்ரொஃபஷனலா எந்த மாதிரி கேரக்டர் கொண்ட பேட்டர்ன்னா இது வந்து நியூட்ரலான பேட்டர்ன். எய்தர் பிரேக் அவுட்க்கு அப்புறம் இது மேலேயும் போகலாம் இல்லை கீழேயும் வரலாம். ஸோ பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷனை வச்சு தான் இதில் ட்ரேடிங் வந்து எடுக்க முடியும். பட் அடிக்கடி, அதாவது ஒரு 3 to 4 மாசத்துக்குள்ள இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டாக்ல உங்களால பார்க்க முடியும். ஏன்னா அவ்வளோ கான்ஸ்டன்டா வரக்கூடிய ஒரு பேட்டர்ன் இது. அதே நேரத்துல ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல ரொம்ப முக்கியமான பேட்டர்னும் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுல நமக்கு வந்து மேல 2 பாயிண்ட்ஸும் கீழே 2 பாயிண்ட்ஸும் டச் ஆச்சுன்னா வேலிடான சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிடைச்சிடும். இப்போ நிறைய பேர் புதுசா பார்ப்பீங்க, ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்றீங்க, இந்த மாதிரி பாயிண்ட்ஸும் சொல்றீங்க, எதுவுமே புரியலன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சாப்டர் 37ல இருந்து 50 வரைக்கும் இந்த மாதிரியான கான்செப்ட் தான். எப்படி வரையணும், எப்படி ஒரு ஷேரை வந்து பார்க்கணும், எப்படி ஹையர் லோ ஹையர் ஹை வந்து கண்டுபிடிக்கணும்னு எல்லாமே வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, இதுல நமக்கு என்ன பேட்டர்ன் கிடைக்குது பார்த்தீங்கன்னா லோவர் ஹை, ஹையர் லோ. இந்த ஹைக்கு இந்த ஹை வந்து லோவா இருக்கும், இந்த ஹைக்கு இந்த ஹை லோவா இருக்கும், இந்த ஹைக்கு இந்த ஹை ஜாஸ்தியா இருக்கும், இந்த ஹையை விட இந்த ஹை ஜாஸ்தியா இருக்கும். அதாவது இது 100 ரூபாய் அப்படின்னா இது 95 ரூபாயா இருக்கும். அதே நேரத்துல இது வந்து 70 ரூபாயா இருந்ததுன்னா இது 75 ரூபாயா இருக்கும். புரிஞ்சுதா? இதை விட இது ஜாஸ்தியா இருக்கும், இதை விட இது கம்மியா இருக்கும். இது வரையறுக்கு நமக்கு தேவைப்படுற டூல் ட்ரெண்ட் லைன். இதுல 2 டூல் வந்து யூஸ் பண்ணியிருக்கும். ரெண்டுமே ட்ரெண்ட் லைன் தான். அதாவது இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன், இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன். இதை எப்படி சொல்லுவாங்கன்னா அப் ட்ரெண்ட் லைன் இல்ல ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ஆர் ரைசிங் ட்ரெண்ட் லைன், ஃபாலிங் ட்ரெண்ட் லைன், downward trend line, trend line, resistant. இந்த பேர்ல தான் கூப்பிடுவாங்க. இப்போ நீங்க வந்து நியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அனலிஸ்டிக் சொல்லுவாரு ரைசிங் ட்ரெண்ட் லைன், இன்னொருத்த சொல்லுவாரு ஃபாலிங் ட்ரெண்ட் லைன், இன்னொருத்த சொல்லுவாரு இது வந்து ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன். எல்லாமே ஒண்ணுதான். அது எந்த டைரக்ஷன்ல டிராவல் ஆகுதோ, அது என்ன பர்பஸ்ல இருக்கோ அதை வச்சு சொல்லுவாங்க. ஸோ இதுல இதோடைய பர்பஸ், அதாவது இதுக்கு எந்த பர்பஸும் கிடையாது. இது வந்து ஒரு என்ட்ரியோ ஒரு எக்ஸிட்டியோ வந்து மீன் பண்ணவே பண்ணாது. நம்ம எப்படி வரையறோமோ அதை வச்சு நமக்கு வந்து காமிக்கும். இந்த இடத்துல என்ட்ரி இருக்கு, இந்த இடத்துல பிரேக் நடக்குதுன்னு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம கரெக்டா வரைஞ்சோம்னா நமக்கு கரெக்டான பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ வேலிடான ஒரு லோ இருக்கு, வேலிடான ஹை இருக்கு, வேலிடான லோ இருக்கு, வேலிடான ஒரு ஹை இருக்கு. ஸோ இதுல நம்ம பண்றது வந்து 1, 2 இந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட்டை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி வரைஞ்சிட்டோம்னா ஃபியூச்சர்ல அப்படியே கண்டினியூ ஆகும். அதாவது அடுத்தடுத்த நாட்கள்ல அது கண்டினியூ ஆகும். அதே மாதிரி கரெக்டான ஒரு சப்போர்ட், 2 சப்போர்ட் லைனை வந்து இது 1 இது 2ன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 சப்போர்ட் பாயிண்ட்டை மட்டும் கரெக்டா நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு அடுத்து வர்ற சப்போர்ட்லாம் கரெக்டா வந்துடும். ஸோ இதை மட்டும் கவனமா பாருங்க. ஓகே, இது வந்து எய்தராய் சாய்ஸ் மாதிரி. ஒன்னு பிரேக் அவுட் நல்லா கொடுத்தது, பையர்ஸ் இருந்தாங்கன்னா ரைஸ் ஆகும், இல்லைன்னா ஃபால் ஆகும். ஸோ பிரேக் அவுட் மேலே தருதா கீழே தருதான் வெயிட் பண்ணணும். ஸோ சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல எப்பவுமே கன்ஃபர்மேஷன் பார்க்கறது கொஞ்சம் கடுப்பா இருக்கும். ஏன் தெரியுமா? இது வந்து நல்லா ஹை வரைக்கும் போகுங்க. சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள்ல வந்து பிரேக் அவுட்க்கு முன்னாடி அந்த ஹையை பார்த்தீங்கன்னா ஒரு 10% அந்த மாதிரி இருக்கும். அதை டச் பண்ணிட்டு கீழே அப்படியே விழுந்துட்டு வந்து கன்சாலிடேஷன் ஆகும்.
ஸோ இந்த கன்சாலிடேஷன் வரைக்கும் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இதுல செம்மையான ப்ராஃபிட் பண்ணலாம். இதுல டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஏரியா, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஏரியா, இதுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப், அது 50 ஆர் 80 ஏன் 150 கூட இருக்கலாம். இது அப்படியே அப்ளை ஆகும். எஸ், இதோட பொட்டென்ஷியல் அப்படியே அந்த பக்கம் வரும். ஸோ இதோட ஹை என்னமோ இந்த ஹையை வந்து இந்த இடத்துல வச்சுட்டுங்க மெஷர் பண்ணுங்க. மெஷர் பண்றதுக்கு மெஷர் டூல்ஸை வந்து நான் சொல்லியிருக்கேன். அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி இதை மெஷர் பண்ணி இங்கே வச்சிருக்கீங்கன்னா இங்கிருந்து உங்களுக்கு அந்த டார்கெட்டை வந்து ஈஸியாக காமிச்சு கொடுத்துரும். ஓகே, இங்க வந்து நீங்க பர்சன்டேஜ்ல பாக்குறீங்க இல்லையா, இங்க போகும்போது பர்சன்டேஜ் வந்து மாறும். ஏன்னா இங்க 70 ரூபாயில இருந்து 100 ரூபாய்க்கு 50% வச்சுக்கோங்க, 48%. பட் இந்த 30 ரூபாய்க்கு இங்க இருந்து ஒரு 90 ரூபாயில பிரேக் அவுட் தருது அப்படின்னா அது 20% தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த டூல ஹைட் வந்து இங்க வச்சிருங்க. பர்சன்டேஜ் இங்க இருக்கிற பர்சன்டேஜ் இங்க அப்ளிகை பண்ணாதீங்க. இதை வந்து ட்ரேடிங் டூல்ஸ்ல வந்து நான் சொல்லியிருக்கேன். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டான பாயிண்ட்ஸை வந்து மேட்ச் பண்ணிடுறோம். யூஸ் பண்ற டூல் ட்ரெண்ட் லைன் டூல், இதை வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. வேற எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது மிக முக்கியமானது, பாயிண்ட்ஸ் வந்து மேட்ச் ஆயிருக்கான்னு பார்க்கணும். வேலிட் டச் பாயிண்ட்ஸ். மூணாவது பாயிண்ட் என்னன்னா, பிரேக் அவுட் எங்க நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா சில பேர் தப்பா வரைஞ்சிட்டாங்க. இப்போ இந்த ஹையும் தப்பா கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா பொட்டன்ஷியல் பிரேக் அவுட் பாயிண்ட்டுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஹை இருக்கும். அந்த சின்ன ஹையை வந்து பிரேக் அவுட்டா கொடுத்துரும். உதாரணத்துக்கு இது வந்து கரெக்டா வரையும் போது வருது அப்படின்னா, தப்பா வரையும் போது இப்போ தப்பா வரைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காமிச்சிட்டு இப்படி ஹை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி வரும், கீழே வந்துடும். ஸோ தப்பா இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபேக்கான சிக்னல் தான் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல வாங்கிட்டு அப்புறம் ஸ்டாப் லாஸ் பண்ணி வந்துடுவீங்க. ஆனால் உண்மையான பிரேக் அவுட் இங்கே நடக்கும். இங்கே நடக்கும்போது அதிகமான பொட்டன்ஷியலோட நடக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டான வேலிட் டச் பாயிண்ட்ஸ் இருக்கான்னு ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாருனாலையுமே இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பாசிபிளான ஒரு என்ட்ரியை பிகினிங் ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். MACD, பொலிஞ்சர் பேண்ட்ஸ், RSI, வால்யூம், மூவிங் ஆவரேஜ், இந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸையும் யூஸ் பண்றது மூலமா உங்களால கன்ஃபர்மேஷனை வந்து ஈஸியா வந்து எடுத்துக்க முடியும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. இண்டிகேட்டர்ஸை பத்தி நம்ம சாப்டர் 32 பார்த்துருக்கோம்.